வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி அண்ணன், ஒரு பாவகாதிபதி தசா நடத்தினால் அவருடைய வீட்டில் இருக்கும் பிளானட்ஸ் ஆக்டிவ் ஆகுமா? அவருடைய வீட்டை பார்க்கும் பிளானட் ஆக்டிவ் ஆகுமா? அந்த வீட்டில் உள்ள பிளானட் அவங்க காரகத்தை. ஓகே, இப்போ என்ன நீங்க கேக்குறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு எக்ஸாம்பிள், எந்த பிளானட், ஏதோ ஒரு பிளானட் வேலை செய்யற சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்களேன். குரு தசை நடக்குது. ஓகே, குருவுடைய வீட்டுல இவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், புதன் இருக்கிறாங்க, சுக்கிரன் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த கிரகத்தை இமிட்டேட் பண்ணி அந்த குரு பலன் தருவாரான்னு கேக்குறீங்க. இல்லைங்க. ஓகே, இதையே மாத்தி எனக்கு புரியுற மாதிரி சொல்லவா? குரு உங்களுக்கு தசை நடக்கும் பொழுது தனுசு மீனத்துல என்ன இருக்கோ அதை எடுத்து உங்களுக்கு கொடுக்க போறாரு. அதே சுக்கிரன் பலன் செய்யும் போது துலாத்திலையும் ரிஷபத்திலையும் என்ன இருக்கோ அதை தூக்கி உங்களுக்கு கொடுக்க போறாரு. அடுத்ததா புதன் தசை நடத்தும் போது மிதுனத்திலையும் கண்ணிலையும் என்ன இருக்கோ உங்களுக்கு தூக்கி கொடுக்க போறாரு. செவ்வாய் என்ன இருக்கோ அதை தூக்கி கொடுக்க போறாரு. சனி என்ன இருக்கோ அதை தூக்கி கொடுக்க போறாரு. சந்திரன் சூரியன் கொடுக்க போறாங்க. ஓகே, இந்த அமைப்புகள்ல அந்த வீடு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குதா? இதுதாங்க நுணுக்க ஜோதிடத்தினுடைய அடுத்த கட்டம். ஒருத்தருக்கு 35 வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்கலங்க. என்னன்னு பாருங்க, சுக்கிரன் கெட்டு போயிருப்பாரு, சுக்கிரனோட வீடுகள் கெட்டு போயிருக்கும். என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரனுடைய வீடு தான் ஒருத்தருக்கு தாம்பத்தியத்தை கொடுக்கணும்ல. அந்த தாம்பத்தியம் கொடுக்கக்கூடிய சுக்கிரனின் வீடுகள் சனி செவ்வாய் ராகுவோடைய தாக்குதல்லையும் சுக்கிரனே பலவீனமான இடங்கள்லயும் மறைஞ்சிருப்பாரு. சில இடங்கள்ல நீச்சமா இருப்பாரு, 3-8 மறைஞ்சிருப்பாரு. இந்த தன்மைகள்ல இருப்பாரு. அப்போ அந்த ஜாதகருக்கு தாம்பத்தியம் சொல்லக்கூடிய அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கக்கூடிய அமைப்புகள்ல ஏதோ பிரச்சனை வந்துருதுன்றதை இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருது. இதுக்கு அடுத்த நிலையில காரகனான குரு, குழந்தைக்கு காரகனான குருவும் அடிபட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குரு அடிபட்டாருன்னா என்ன? குருவும் பாதிக்கப்பட்டுறாரு, குருவும் பலவீனமா இருக்கிறாருன்ற பட்சத்துல, 5ஆம் பாவகமும் பலவீனமா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு வரும். அப்ப ஏங்க தாம்பத்தியத்தால குழந்தை வரப்போகுது? அந்த குழந்தை அனுமதிக்கப்படாம இருக்குது இந்த ஜாதகத்துக்கு. உடனே ஒரு பூஜையை போட்டுட்டாக்கா அது சரியா வந்துருமா? போட்டுதான் பாருங்களேன். அந்த மாதிரி பூஜை போட்டவங்க, விரதம் இருந்தவங்க எல்லாம் எனக்கு அவ்வளவு பேர் தெரியுங்க. நான் சின்ன வயசுல இருந்தே இந்த கொஞ்சம் இந்த ஆன்மீக சைட்ல இருந்தனால இந்த மாதிரி விரதம் இருந்தவங்க, இது பண்ணவங்க, அது பண்ணவங்க நிறைய பேர் தெரியும். இதையெல்லாம் விதிக்குட்பட்டதுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அது புரிய வரும்போது இதனுடைய நான் என்ன பேசுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரி, இந்த தன்மையில வந்துருதா? இப்போ இல்லங்க, எல்லாம் கெட்டு போயிருக்குங்க. 5ஆம் இடத்துல மட்டும் ஒரு சுக்கிரன் இருக்கிறார். ஆனா இந்த இடத்துல லக்னாதிபதி பலமா இருக்கணும். லக்னாதிபதி பலமாக இருந்தால் எதையும் செய்யக்கூடிய அமைப்புகள்ல இல்லைங்க. இவங்களோட குழந்தை பட் எனக்கு பிள்ளை மாதிரி வளருவாங்க, இவங்களோட குழந்தை ஒரு பெண் குழந்தை எனக்கு கொடுத்துட்டாங்க, இந்த தன்மையில இருக்கும். இதை ஏன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு புரியுற வகையில ஒரு உதாரணம், இன்னொரு உதாரணம் சொல்றேனே. ஒருத்தர் அண்ணன் நான் வந்து மாஸ்டர் முடிக்க போறேன்னா என்னால படிச்சு கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்ட உடனே இம்மீடியட்டா நீங்க பார்க்க வேண்டிய இடம் எந்த இடம்? கன்னி வீடு. ஏன்னா கன்னி வீடு உங்களை படிக்க வைக்கும். அறிவு, படிச்ச ஞானம் கன்னி வீடு, பிறவியிலேயே ஞானம் மிதுன வீடு. அதனாலதான் ஜோசியருங்க பாதி பேர் வந்து மிதுனமாவும், சிலர் பாத்தீங்கன்னா விருச்சகமாவும் இருப்பாங்க. அந்த விருச்சகத்துக்கு ஏன்னு யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா சொல்றேன், ஓகேங்களா? இல்ல உங்களுக்கு விருச்சகமா இருக்கிறவங்க ஏன் ஜோதிடரா இருக்கிறாங்கன்றதுல ஐடியா இருந்ததுன்னா கொமைனா கொடுங்க. ஓகே, இது ஒரு சைட்ல வச்சிருவோம். இப்போ இந்த இடத்துல ஏன் இங்க கன்னி வீட்டுல இருந்து புதன் வந்து படிப்பை கொடுக்கணும்? ஏன்னா அதுதான் படிப்புக்கான வீடு. புரியுதாங்க உங்களுக்கு? எப்படி மகரமும் கும்பமும் வேலை உழைப்புக்குனே இருக்கக்கூடிய அமைப்போ. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, மகர லக்னம், வேர்க்கிற அப்படியே ஸ்வெட் ஆகிற மாதிரி வேலை செஞ்சாதான் வேலை செய்யற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஆபீஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு. இதுதான் அந்த லக்னத்தினுடைய தன்மைகள். இப்போ தசை நடக்கும்போது சனி வந்து பாபத்துவமா இருக்கிறாருன்னா உங்களை வேலைக்காரனாக்க போறாரு, உங்களுடைய காலில் பிரச்சனையை கொடுக்க போறாரு, உங்களை கடன் நோய் வம்பு வழக்கில் வைக்க போறாரு. உங்க பிசினஸை எங்களோட இந்த லைவ் நிகழ்ச்சியில ப்ரோமோ பண்ணணுமா? கீழே இருக்கக்கூடிய புலனம் எண்களின் வழி எங்களை தொடர்பு கொள்ளுங்க. அவர் இருக்கிற இடத்துக்கு ஏற்ப கெட்டு போயிருந்தாருன்னா ஒரு பலன், நல்லா இருக்காருன்னா ஒரு பலன். அப்போ இந்த இடத்துல உங்களுடைய கேள்வி என்ன? ஒரு தசை நடக்கும் போது அந்த கிரகத்தின் வீடுகள்ல இருந்து அந்த கிரகத்தின் வீடுல இருக்கக்கூடிய கிரகங்கள் வேலை செய்யுமானா இல்ல. அதே அமைப்புகள்ல அந்த தசை, ஓகே இதையே கொஞ்சம் திருப்பிக்கிங்களேன். ஒரு தசை நடக்குது, அந்த தசையினுடைய தசாநாதன் உச்ச கிரகத்தின் வீட்டுல இருக்காரு. ஏதோங்க சனியோ செவ்வாயோ யாரோ உச்சமா இருக்கிறாங்க, எந்த விதமான பாபத்துவ அமைப்புகளும் இல்லைன்னா அந்த இடத்துல நீங்க நல்லா இருக்க போறீங்க. அந்த தசையில லக்னாதிபதிக்கு உட்பட்டு. இந்த லக்னாதிபதிக்கு உட்பட்டுனா என்னங்க? இயல்பா ஒரு மாதிரி சுமாரான அமைப்புகள்ல இருக்காரு. ஒரு குரு தசை நடக்குது அப்படின்னாக்கா அந்த குரு 16 வருஷத்துக்கு உங்களுக்கு அடிப்படையான சம்பளத்தை கொடுக்க போறாரு. அந்த சம்பளத்துக்கு உங்களுக்கு எந்த விதமான தடையோ பிரச்சனையோ வரப்போறது இல்ல. லக்னாதிபதி பலமா இருக்கிறாரு, தன காரகன் வேறையா.
குரு தசை உங்களுக்கு நல்ல அமைப்புகள்ல சம்பாதிக்க வைக்க போகுது. லக்னாதிபதி ஒருவேளை துலாம் லக்னமா இருந்து உச்சமா இருக்கிறாரு, 11ஆம் இடத்துல இவரு வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். குரு வந்துடுறாரு, வீடு கொடுத்தவன் உச்சம் 7ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் உச்சம், சூரியன் உச்சமா இருக்கிற துலாம் லக்ன ஜாதகம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும், சூரியன் அதீத சுபத்துவம்னு வந்துருவாரு, சிம்மம் அதிக சுபத்துவம்னு வந்துடும். இந்த குரு தசையில அரசியல் சார்ந்த அமைப்புகள்ல மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாருங்க அந்த ஜாதகர். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த குருக்கு வீடு கொடுத்த சூரியன் உச்சம், லாபாதிபதியாகி 7ஆம் இடம், பார்ட்னரால லாபம், 7ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறாரு. 7ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு. செவ்வாயையும் கொஞ்சம் நல்ல அமைப்புகள்ல போட்டுருங்க, இல்ல குருவோட சேர்த்து சிம்மத்திலே போட்டுக்கோங்களேன். இந்த அமைப்புகள்ல நண்பரால லாபம், திருமணமான கணவனாலேயோ மனைவியாலேயோ லாபம், மிகப்பெரிய அரசியல்வாதியோட மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, மிகப்பெரிய அரசியல்வாதியோட மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, லவ் மேரேஜ், நல்ல வாழ்க்கை அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு அவயோகியான அந்த குரு நல்ல அமைப்புகள்ல உங்களுக்கு செய்வாரு. ஏன்னாக்கா அவர் இருக்கிற இடத்துல அவருக்கு மிகப்பெரிய பலம் என்ன, அரசு சார்ந்த தனக்கு பிடிச்ச அதிநட்பான சிம்ம வீட்டுல இருக்காரு, வீடு கொடுத்தவன் உச்சமா இருக்கிறாரு, கூடுதலா என்ன வந்துருது, குரு சுக்கிரன் தொடர்புல இருக்காரு. அதனாலதான் அரசியல் அரசாங்கம்னே போறேன், ஏன்னா சூரியனுடைய உச்சம். அதுக்கப்புறம் அவரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரியோ ஏதோ ஒரு தொழிலையோ அப்படியே உங்களுக்கு எழுதி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அப்படியே போகுது. அதுக்கப்புறம் வர சனி தசை கண்டிப்பா துலாம் லக்னத்துக்கு நல்லதுதான் பண்ணும், பெரிய அளவுக்கான கெடுதல்களை சனி தசை பண்ணாது. அப்போ இப்படிதான் பிரதர் நீங்க இதனுடைய கணக்குகள் எடுக்கணும். ஆனா இந்த அமைப்புகள்ல அவருடைய காரகம் வேலை செய்யுமானா அந்த தசாநாதனுடைய ஜாப் என்ன உங்க ஜாதகத்துல, அவருக்கு கொடுக்கணுமா அவருக்கு கெடுக்கணுமா, கெடுக்கிறவர் தான். ஆனா அந்த கெடுதலா அதிகமா பண்ண முடியாம இருக்காரா? அப்ப துலாம் லக்னத்துக்கு அவர் 11ஆம் இடத்துல இருந்தா கெடுதல் அதிகமா பண்ண முடியாம இருப்பாரு. ஏன், அவர் அந்த 6க்கு 6ல மறைஞ்சிருப்பாரு, 6க்கு 6ல மறைஞ்சு 3ஆம் இடத்தை தொடர்பு கொண்டிருப்பாரு. முயற்சி கீர்த்தி புகழ் அமைப்புகளை பண்ணணும், எதிரிகளை காணாமாக்கணும், இந்த தன்மைகள்ல வந்துடும் பிரதர். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.